நான் எல்லாமே தரவுகளோட தான் பேசுகிறேன். இன்னைக்கு மோடிக்கு ஓட்டு போட்ட மக்களில் பெரும் பகுதி சீமானுக்கு வாக்களிப்பாங்க. அண்ணாமலை பாதிக்கப்பட்டதுனால உள்ள இளைஞர்கள் வாக்கு சீமானுக்கு வருங்கல்ல. சீமான் தகவமைச்சு தன்னோட வியூகத்தை பண்ணுறாரு. அதில் ஒன்று பட்டியல் வெளியேற்றமும் இயல்பாட்டே பட்டியல் வெளியேற்ற ஆதரவாக தான் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு ஒரு கூடுதல் பலனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் யார் பெரிய தலைவருங்கிறதுல ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் போட்டி இருக்கும்னு நான் கருதுகிறேன். மற்றவங்க பின்தள்ளப்படுவார்கள், புறந்தள்ளப்படுவார்கள் தான் என்னோட கருத்து. ஏன்னா இதில் மற்றவங்க கிளியர் கட்டான ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிட முடியாது. பாஜக அதில் எடுத்தாலும் கூட பாஜக டம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து இதனால் உள்ள எதிர்ப்புகள், இடஒதுக்கீட்டு ஆதரவாளர்களுடைய எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு முள்ளை பிடிச்சாலும் முருங்கை பிடிக்கணும் மாதிரி ஸ்ட்ராங்காக பட்டியல் வெளியேற்றன்னு நிற்கக்கூடிய சீமானுக்கு அந்த மக்கள் ஆதரவு பெரிய அளவில் வரும். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அரசியல் நிலைப்பாடு சீமானுக்கு கொடுக்குது. குறிப்பாக ஒரு விஜய் வளர்ந்தாலும் பரவாயில்ல, சீமான் வளரக்கூடாதுங்கிறதுல திருமாவளவனுக்கு ஒரு எண்ண ஓட்டம் பல பேட்டிகளில் அவருக்கு காட்டுது. அந்த பேட்டியெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். அது திருமாவளவனுக்கு எண்ண ஓட்டம், தன்னை அறியாமலே சீமான் வளரக்கூடாதுங்கிற அவருக்கு எண்ண ஓட்டம் தெள்ள தெளிவாகவே தெரியும். சீமானை எந்த முத்திரை குத்தியும் ஒரு பாட்டில் அடைக்க முடியாது. பரவலாக அனைத்து சமூக மக்களின் ஆதரவையும் பெற்ற ஒரு தலைவர். இவர்கள் சீமானை பற்றி பேசுறது, சீமானை பற்றி விமர்சிப்பது, விஜய் சீமான் கம்பேரிசன் எல்லாம் சீமானுக்கு 2026 மிகப்பெரிய பலமாக வரும். அது அதனோட தாக்கம்தான் இன்னைக்கு அரசியல்கள நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர். வணக்கம் சார். நம்பி சார், தலித் அமைப்புகளை தாண்டி எந்த ஒரு பொதுத்தள கட்சியும் சமீப காலங்களில் கை வைக்க தயங்கக்கூடிய ஒரு விஷயமான பட்டியல் வெளியேற்றத்தை நாம் தமிழர் கையில் எடுத்திருக்காங்க. அதற்கான போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த விடயம் 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது சீமான் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் இல்லையா, ஒரு சுமன்னு சொன்னார் இல்லையா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் அதை கொண்டு போகிறார். சட்டமன்ற தேர்தலில் பாஜக சுமைங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் சீமான் கொண்டு போகிறார். அந்த ஸ்ட்ராட்டஜியோட விளைவு தான் முதல்ல இண்டோ பாக் வர சீமான் தோல்வின்னு சொன்னார். ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிஜியின் வெற்றின்னு சொன்னார். என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி மோடிஜியின் வெற்றின்னு சொன்னதை ஐயா எடப்பாடி பழனிசாமி கருத்தை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அது என்னோட நிலைப்பாடு. அடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்திய இராணுவம் வெற்றி, இந்தியாவின் வெற்றின்னு சொன்னார். அவர் மத்திய அரசு மூலமாக இன்னும் இரட்டை தலைமை, இரட்டை கையெழுத்துங்கிறது இன்னும் வரலங்கிற ஆதங்கம் அவருக்கு இருக்குது. சீமான் பாஜக சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் இல்லைங்கிறத காட்டுறதுக்கு அந்த இஷ்யூவில் அடிச்சிட்டார். அடுத்து வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல், அதிலே சீமான் அதை அடிச்சிட்டார். அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் 42 எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடி வாங்குறது ஊழல் தானேன்னு சொல்லும்போது ஊழல் கட்சின்னு பாஜக அடிக்கிறார். அடுத்து நீங்கள் முருக மாநாடு போட்டாலும் பழனிசாமிகிட்ட தானே போய் நிற்கணும்னு பாஜக அடிக்கிறார். அடுத்து அவர் பாஜக சுமை, எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்றத்தில் பாஜக கூட்டணி வச்சுருந்தா மோடி பிரதமர்னு ஓட்டு கிடச்சிருக்கோம். அது அந்த காலகட்டத்தில் அதை செய்யாமல் இப்போ பாஜக கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுருக்கிறது பாஜக சுமைங்கிறத அவர் அடிக்கிறார். ஸோ இப்படி அவர் பாஜக சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லதுக்கு இன்னொரு காரணம், ஈரோடு கிழக்கில் பாஜக போட்டி போடாமல் களத்தை விட்டு ஓடினதில், உள்கட்சி முறையில் களத்தை விட்டு ஓடினதில் அந்த திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற அந்த இதுக்கு தான் தலைவரானதாட்டு சீமான் உணர்றார். தனக்கு கிடைச்ச 16% வாக்கும் தமிழகம் முழுவதும் தனக்கு கிடைச்ச வாக்காக உணர்றார். காரணம், நோட்டாக்கு போடுங்கன்னு அதிமுக சொல்லியும் இவருக்கு கிடைச்ச வாக்குகள். ஸோ திப்பு சுல்தானை முன்னிறுத்தி இவருக்கு கிடைச்ச வாக்குகள், பழனி பாபாவை முன்னிறுத்தி இவருக்கு கிடைச்ச வாக்குகள், மாட்டுக்கறி நல்ல உணவுன்னு சொல்லி இவருக்கு கிடைச்ச வாக்குகள், தடா ரஹீம் பிரச்சாரம் பண்ணி இவருக்கு கிடைச்ச வாக்குகள். இன்னொரு இது என்னென்னா, விஜயெல்லாம் ஒன்றும் இல்லை,
அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி, விஜய் சீரோதான்னு சொல்லி இவருக்கு கிடைச்ச வாக்குகள். ஸோ இந்த அரசியல் இதுகளெல்லாம் ஒவ்வொரு இதையும் மைக்ரோவாக பார்க்கக்கூடிய சீமான் பாஜகவிற்கு 2024 மக்களவையில் மோடி பிரதமர்னு யார் ஓட்டு போட்டாங்கங்கிறத கணக்கெடுக்கிறார். அதில் ஐஎம் நரேந்திரன் யுஆர் தேவேந்திரன் போட்ட பேசின மோடி அவர்கள் பிரதமருங்கிறதுக்காகவும், தியாகி இமானுவேல் சேகரனாரோட தியாகத்தை பாராட்டின மோடி அவர்கள் பிரதமராகும் என்ற அடிப்படையிலும், பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய சமூகம் தேவேந்திரகுல வேளாளர்கள் பேசிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பெருமைப்படுத்திய மோடி அவர்கள் பிரதமராகணும் போட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வாக்கு இப்போ பட்டியல் வெளியேற்றம் மூலமாக அதை முன்னெடுக்கிறது மூலமாக சீமான் முதல்வர்னு வரும்னு ஒரு முழுமையாக நம்புகிறாரு. இப்போ தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அசெம்பிளியில் பாஜக அணிக்கு போடுறதுல எந்த ஒரு லாபமும் இல்லைங்கிற ஒரு உணர்வு அந்த மக்கள் மத்தியில் அந்த இளைஞர்கள் வந்து விதைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீமான் இதை முன்னெடுக்கும் போது கண்டிப்பாக ஏற்கனவே தேவேந்திரகுல வேளாளர் இல்லாமல் இங்கே யார் வேளாளர்கள்னு பேசின ஒரு சீமான், இமானுவேல் சேகரன், பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் 2 பேருக்கு விழா எடுத்து மறவர் தேவேந்திரகுல வேளாளர் ஒற்றுமைக்காக நிற்கக்கூடிய தலைவர், தமிழ் ஜாதி ஒற்றுமைன்னு நிற்கக்கூடிய தலைவர் சீமான், பலர்களே பாண்டியர்கள்னு சொல்லி அதனால் கடும் எதிர்ப்பை சம்பாதித்த தலைவர் சீமான். இந்த மாதிரி பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்களை நிறுத்தக்கூடிய தலைவர் சீமான். இப்படி தேவேந்திரகுல வேளாளர் இஷ்யூவை இந்திய அளவில் முன்னெடுக்கக்கூடியது தாமோதராஸ் நரேந்திர மோடி அவர்கள். அண்டர் நெக்லெக்டட் கம்யூனிட்டியான தேவேந்திரகுல வேளாளர்களை தேசிய அளவில் முன்னெடுத்து அரசியல் பண்ணுறது தாமோதராஸ் நரேந்திர மோடி. தமிழக அளவில் அவர்களோட பிரச்சனைகளை முன்னெடுத்து அரசியல் பண்ணுறது செந்தமிழன் சீமான். அப்போ சீமான் இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிற அந்த கோரிக்கை அந்த மக்களோட ஒரு பெரிய ஒரு ஆதரவை பெற்று நிற்குது. ஸோ இது அந்த மக்கள் மத்தியில் சீமானுக்கு பெரிய ஆதரவை கொடுக்கும். சீமான் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு இருக்கிறாரு. நீ பட்டியலேருந்து வெளியேற்றி அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒதுக்கீடு இந்த மாதிரி கொடுத்துரு, அவங்க அதை வேண்டான்னு சொல்லும்போது அதை நீ ஏன் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ அதை வெளியேற்றுங்கிறத சீமான் பேசுகிறாரு. அது தொடர்பான பேச்சுகள் அது வந்து அவங்க வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அவர் தேனியில் ஆகஸ்ட் 2ன்னு நினைக்கிறேன், நான் ஜூலை 2ன்னு தப்பாக சொல்லியிருப்பேன், ஆகஸ்ட் 2 அந்த பட்டியல் வெளியேற்ற டீலிஸ்டிங் போராட்டத்தை சீமான் பண்ணுறாரு. அதற்கு வந்து அதாவது தேவேந்திரகுல வேளாளர் நடத்தக்கூடிய கூட்டத்தில் ஆதரவு தெரிவித்து போகல, நாம் தமிழரின் கட்சி இதாட்டே அதை பண்ணுறாரு. அப்போ பாஜக ஏன் இன்னும் பண்ணி கொடுக்கலங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அந்த மக்கள் மத்தியில் வரும் நிச்சயமா. ஸோ அது அந்த வாக்காளர்கள் மத்தியில் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கும். நாம் தமிழர் பின்னாடி தெளிவாக நிற்கிறது தான் பட்டியல் வெளியேற்றத்தை நாம் முன்னெடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அல்லது பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசிட்டு தான் இருக்க முடியும், நடைமுறை சாத்தியம் இருக்காது. இப்போ சட்டமன்ற தேர்தலில் சீமான் தலைமைக்கு நாம் முழுக்க பண்ணிட்டோம்னா 29 மக்களவை தேர்தலில் மோடி தலைமைக்கு நம்ம ஓட்டு கண்டிப்பாக வேணும்னு பாஜக அதை முன்னெடுத்து நம்ம கோரிக்கையை பண்ணி தந்துடுவாங்க. அப்போ இன்றைக்கி நம்மளோட பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை பாஜக இதுவரை பண்ணி தரல. பாஜக தலைவர்கள் ப்ராமிஸ் தான் பண்ணுறாங்க, அது கால விரயமாகுது, காலம் இழுத்துக்கிட்டே போகுது, ரொம்ப டிலே ஆகுது, தாமதமாகுதுன்னா அதை துரிதப்படுத்தணும்னா நாம் சட்டமன்றம்னா சீமான் தலைமைக்கு நாங்கள் நிற்போங்கிற ஒரு முடிவெடுத்து அந்த மக்கள் வந்து ஒரு அரசியல் முடிவெடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பிரதானப்படுத்தி பட்டியல் வெளியேற்றத்தை தன்னுடைய கட்சியின் ஒரு கொள்கையாட்டையை வச்சு 2026 சீமான் சந்திக்கிறார். பட்டியல் வெளியேற்றம் தான் என் தன்மையோட கொள்கைன்னு வச்சு டாக்டர் கிருஷ்ணசாமி கூட சந்திக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி. அப்படின்னா அவர் தனித்து தான் போட்டியிடணும், கூட்டணிக்கு யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஸோ பட்டியல் வெளியேற்றத்துக்கு திமுக வந்து அவங்க இடஒதுக்கீடில் தான் இந்த கம்யூனிட்டி வளர்ந்தது. பெரியார், அம்பேத்கர், கலைஞர், இந்த அவங்களோட அந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம், உழைப்பு, அதுதான் தேவேந்திரகுல வேளாளர் வளர்ச்சி காரணம்னு மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு. அன்வர் பாலசிங்கம் போன்றவங்கள்லாம் அந்த இடஒதுக்கீடு, அம்பேத்கர், பெரியார் அந்த இதுக்குள்ளே அவங்களும் இருக்கிறாங்க. தென் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திருநெல்வேலியில் கூட காங்கிரஸ் கொடுத்துட்டாரு. ஒரு தேவேந்திரகுல வேளாளர் திமுகவுக்கு எம்பியாக இருக்கணும்னு தென்காசியில் தேவேந்திரகுல வேளாளருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு.
தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்தை மோடி செய்த அடுத்த நிமிஷமே இந்த மக்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. கலைஞர் தியாகி இமானுவேல் சேரனை மதிக்காத சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் இமானுவேல் சேரன் பிறந்த நாள் அரசு விழாவை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டாலின் ஒரு வகையில் இடஒதுக்கீடு, திராவிட இயக்கம், முத்தையா முதலியார், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இதுதான் தேவேந்திரகுல வேளாளரின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம்னு ஒரு கருத்தை முன்னெடுத்து அவர் போகிறாரு. அதில் தேவேந்திரகுல வேளாளர் கிறிஸ்தவர்கள் அந்த இடஒதுக்கீடு, அந்த இடதுசாரி சிந்தனை, அதுக்குள்ளே அவங்க தெளிவாக நிற்கிறாங்க. ஸோ அந்த சமூகம் இன்னைக்கு பலதரப்பட்ட கருத்தியலில் தங்கள் வளர்ச்சிக்கு முன்னெடுக்கிறாங்க. எந்த சமூகமும் 100க்கு 100 ஒரே லெவலில் இருக்க முடியாது. இடஒதுக்கீடு வேணுங்கிற லெவலில் ஒரு தரப்பும், அவங்க திமுக கழகத்திற்கும் பட்டியல் வெளியேற்றம்னு ஒரு தரப்பும், அவங்க சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்குமா நிற்கிறாங்க. இந்த தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில் யார் பெரிய தலைவருங்கிறதுல ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் போட்டி இருக்கும்னு நான் கருதுகிறேன். மற்றவங்க பின்தள்ளப்படுவார்கள், புறந்தள்ளப்படுவார்கள் தான் என்னோட கருத்து. ஏன்னா இதில் மற்றவங்க கிளியர் கட்டான ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிட முடியாது. பாஜக அதில் எடுத்தாலும் கூட பாஜக டம்மியாக தான் இருக்கிறாங்க. உருவமிழந்து எடப்பாடி கூட தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பட்டியல் வெளியேற்றத்துக்கு சொல்லி நிற்பாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பட்டியல் வெளியேற்றத்துக்கு மாற்றான உள்ள சிந்தனை கொண்டவங்கள்லாம் ஸ்டாலின் பக்கத்தில் நிற்கிறாப்புல. அப்போ பட்டியல் வெளியேற்றத்தை எடப்பாடி சொன்னார்னா பிஜேபி ஏன் இதை செய்து கொடுக்கலன்னு வரும். அப்போ சீமான் பின்னாடி தொடரில் தான் பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கக்கூடிய அந்த சமூகத்தின் தரப்புக்கு தங்களோட கருத்தை நாளைக்கு வலிமை பெற செய்ய முடியும்னு வரும். ஸோ பாஜக கூட சொன்னால் காலம் விரயம் தான் ஏற்படும், காலம் இழுத்துட்டு தான் போகுங்கிற எண்ணம் வரும். ஏன்னா அவங்களே தனிச்சு நிற்கல. தனிச்சு நிற்கக்கூடிய பாஜகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டோம்னா அது ஸ்ட்ரெங்தனாக இருக்கும். இது ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டாலும் இந்த வாக்குக்குள்ள மரியாதையை எடப்பாடி கொடுப்பாரா, நாளைக்கு பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசுவாராங்கிறது பெரிய கேள்விக்குறியாக அந்த சமூக மக்களுக்கு இருக்கும். ஸோ பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து இதனால் உள்ள எதிர்ப்புகள், இடஒதுக்கீட்டு ஆதரவாளர்களுடைய எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்லன்னு, ஒரு முள்ளை பிடிச்சாலும் முருங்கை பிடிக்கணுன்னு மாதிரி ஸ்ட்ராங்காக பட்டியல் வெளியேற்றன்னு நிற்கக்கூடிய சீமானுக்கு அந்த மக்கள் ஆதரவு பெரிய அளவில் வரும். இதுதான் சுமன் ஸ்ரீராமன், ரங்கராஜ் பாண்டே இவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்கெல்லாம் அந்த களம் தெரியாது. அவங்க சும்மா போலியா உண்மையை மறைக்கிறாங்களா சார்? உண்மையை மறைக்கிறாங்களான்னு சொன்னால் அந்த அளவுக்கு டீப்பாக போக மாட்டாங்க தம்பி. உண்மையில் மறைக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த காலங்கள் வரும்போது அந்த பகுதி மக்களில் உண்மையிலேயே தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்க? மோடிக்கு. சட்டமன்றத்துக்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்க? சீமானுக்கு. ஏன் ஓட்டு போட போகிறீங்க? சீமான் பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்கிறாரு. சீமான் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி சொல்கிறாரு. சீமான் தேவேந்திரகுல வேளாளர்னா யார் வேளாளர்னு கேட்குறாரு, போல்டாக கேட்குறாரு. இதனால் வரக்கூடிய நஷ்டங்களை பற்றி கவலைப்படாமல் எங்கள் கூட நிற்கிறாரு, எங்கள் மக்கள் கூட நிற்கிறாரு. அதனால் சட்டமன்ற தேர்தலில் அவரை பலப்படுத்துறது தான் எங்களுக்கும் பலம்னு நாங்கள் பலப்படுத்துகிறோன்னு ரங்கராஜ் பாண்டே போய் பேட்டி எடுத்து அந்த மக்கள் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு தெரியும். அல்லது அவங்களுக்கு தெரியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக சார், இப்போ பாஜகவுக்கு வாக்களித்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சட்டமன்றம் வரும்போது சீமான் அவர்கள் வாக்களிப்பாங்கன்றப்போ, ஸோ அதிமுகவுக்கு கன்சாலிடேட் ஆக வேண்டிய, அந்த கூட்டணியில் கன்சாலிடேட் ஆக வேண்டிய வாக்குகள்லாம் சீமான் தரப்பு பக்கம் வந்ததுன்னா அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக தானே சார் ஆகும்? கண்டிப்பாக. நீங்கள் அண்ணாமலை மேலே பட்டுதல் உள்ளவங்களாம் எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் தான் எடப்பாடி இப்போ என்ன செய்யணும்னு திணறாரு. ஒரு வேளையில் இந்த கூட்டணிக்குள்ளே வரலன்னா அண்ணாமலை 30% பலம் கொண்ட ஒரு அணி அமைச்சிருவார் தனியாக. ஆமாம், மோடி சப்போர்ட்டோட 30% பலம் கொண்ட ஒரு அணி அமைச்சிருவார். 25 to 30% பலம் கொண்ட ஒரு அணி அமைச்சிருவார் அண்ணாமலை. அது அவருக்கு அவருடைய கெப்பாசிட்டி உண்டு. பலம் நிரூபிக்காத விஜய கூட அந்த அணிக்குள்ளே கொண்டு சேர்த்துருக்கலாம், சேர்க்க முயற்சி பண்ணலாம், தேமுதிகவை சேர்த்துடலாம். அப்போ அது மோடி இதோட அண்ணாமலை ஒரு இதை பண்ணிட்டாரு, அதுக்குள்ள ரேகைகளை காட்டிட்டாருன்னு சொல்லும்போது அப்படி ஒரு அணி அமைஞ்சிட்டுன்னா நம்ம 20% தான் இருக்கிறோம். உழவங்கோட்டில் 4வது போயிட்டோம். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன சீமானோட கீழே போயிட்டோம். நமக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, யாரும் நம்ம கூட கூட்டணிக்கு வரமாட்டான். புதுச்சேரியில் அதிமுக முதல் ஆட்சி அமைச்ச புதுச்சேரியில் 4வது போயிட்டோம். நீங்கள் கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய ஜேவிசி ஸ்ரீராம், ரங்கராஜ் பாண்டே, கோலாகல சீனிவாசெல்லாம் அறிவு நாணயம் இருக்கும்னா இந்த நடந்த உண்மையை ஒத்துக்கிட்டு அடுத்தால கருத்து கணிப்புன்னு கண்ட ரீல உடையா? இது நடந்தது உண்மைதானே? நான் சொல்றது நடந்த விஷயம். இதை மறைச்சிக்கிட்டு ஏன் பேசுற? அறிவு நாணயத்தோட செயல்படு, இன்டலெக்சுவல் ஆனஸ்டியோட செயல்படு. நாளைக்கு நடக்கிறதுல நீ ஒன்று சொல்லலாம், நான் ஒன்று சொல்லலாம். நடந்ததை மறைச்சிக்கிட்டு மோசடித்தனம் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட பார்வை. இந்த 3 பேருக்கும் இதை என்லைட்டன் பண்ணுறேன், மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு.
அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, நம்மளோட பெரிய அணி அமைச்சிட்டாருன்னா நம்ம 3வது போயிடுவோம். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்தார். உள்ளே வந்ததில் அண்ணாமலையை மாற்றிட்டாப்புல. எப்படி 18% ஓட்டுங்க விழும்? இன்னொரு இது சொல்லட்டா நடந்த கதை. 2014 மோடி பிரதமர் விழுந்த ஓட்டில் 6% 2016 சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் முதல்வர்னு விழுந்தது. சும்மா நீங்கள் 13 பேர் தான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டோன்னு நினச்சிக்கிட்டு ரங்கராஜ் பாண்டையும் கோலாகல சீனிவாசும் இன்னும் யார் ஜேவிசி ஸ்ரீராமன், நீங்கள் ஒரு 13 பேர் தான் அழுத்தி சொல்கிறேன் 13ன்னு புரிஞ்சவன் பிஸ்தா. 13 பேர் தான் மோடிக்கு ஓட்டு போட்டோம்னு நினச்சி உங்கள் ஓட்டு தான் ஓட்டு மாதிரி தான் மற்றவருக்குன்னு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காதீங்கப்பா. 2014 மோடிக்கு ஓட்டு போட்ட 19 பேரில் 6 பேர் கலைஞருக்கு ஓட்டு போட்டாங்க. நான் எல்லாமே தரவுகளோடு தான் பேசுகிறேன். இன்னைக்கு மோடிக்கு ஓட்டு போட்ட மக்களில் பெரும்பகுதி சீமானுக்கு வாக்களிப்பாங்க. அண்ணாமலை பாதிக்கப்பட்டதுனால உள்ள இளைஞர்கள் வாக்கு சீமானுக்கு வருங்கல்ல. சீமான் தகவல் வச்சு தன்னோட வீகத்தை பண்ணுறாரு. அதில் ஒன்று பட்டியல் வெளியேற்றமும், இயல்பாட்டே பட்டியல் வெளியேற்று ஆதரவாக தான் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு ஒரு கூடுதல் பலனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சீமானே அதை இன்னைக்கு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் வந்துட்டார். பாஜக அசம்பிளி எலெக்ஷனில் ஒன்றும் இல்லை. பாஜக அண்ணாமலை லீடர்ஷிப்பு இல்லைன்னா நான் 12% மக்களவையிலே வந்திருப்பேன். தம்பி அண்ணாமலைக்கு செல்வாக்கு தான் என்னை 8ல் நிறுத்திச்சு. அதில் நான் 12க்கே போயிருப்பேன். இன்னொன்று, பாஜக ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டே ஓடிட்டாங்க. உள்கட்சி தகராறில் அண்ணாமலைக்கு எதிரான தமிழிசை, பொன்னாறு, இவர் வானதி சீனிவாசன், சிபிஆர் எக்ஸெட்ரா கவர்னராக போயிட்டாலும் அவர் ஏதோ பண்ணுறாராம் பொலிட்டிக்ஸு. கவர்னராக போயிட்டாலும் பொலிட்டிக்ஸ் பண்ணாராம் அண்ணாமலைக்கு எதிராக. ஸோ இவங்களோட பொறாமை காழ்ப்புணர்ச்சி அண்ணாமலைக்கு மேலே உள்ளதில் எங்கேயாவது தமிழிசை கேண்டிடேட்டாவது போட்டாங்க. ஆர்கேனரில் கேண்டிடேட்டே போடாமல் களத்தை விட்டு ஓடிட்டு சீமான் தான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை சொன்னதுக்கு, சீமான் தான் அதிமுக ஊழல் அரசுன்னு சொன்னதுக்கு, ஊழலில் காம்ப்ரமைஸ் கிடையாதுன்னு அண்ணாமலை சொன்னதுக்கு, ஜெயலலிதா ஊழல் பெறுவன்னு அண்ணாமலை சொன்னதுக்கு, சீமான் தான் இன்னைக்கு அந்த ஓட்டுக்கு சட்டமன்ற தேர்தலில் தலைவராக நிற்கிறாரு. இதுவும் தம்பி வன்னியரசு பிஜேபியின் ஏஜெண்டு சீமான், நாக்பூர் ஏஜெண்டு சீமான், பிஜேபியின் கைக்கூலி சீமான்னு சொல்கிறது. சீமானுக்கு அந்த 18% மோடி பிரதமர்னு அண்ணாமலை எடுத்த வாக்குகளில் பெரும்பகுதி வாக்குகளை கொண்டு வர்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஜாதிய ரீதியாக உள்ள குற்றச்சாட்டுனாலும் சரி, எந்த குற்றச்சாட்டுனாலும் சரி, சீமானுக்கு கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே லாபம். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம். கள்ள இறக்கிறது நாடார் சம்பந்தப்பட்ட இது, நாடார் தொழில் குலத்தொழில்னு சொல்லுது. மோடிக்கு வாக்களித்த இந்து நாடார்களை சீமான் பக்கம் கொண்டு வருது. இன்னைக்கு யாதவர்கள் தொழில் தான் ஆடு மாடு மேய்க்குதுன்னு சொல்லி அதையும் ஜாதிக்குள்ள முத்திரைக்குள்ளே அடக்க பார்க்கறது. ஜல்லிக்கட்டு தலைவர் அறிக்கை சீமானுக்கு பெரிய பூஸ்டாக வருது. மீண்டும் இதை சொன்னாலும் கூட மோடிக்கு ஓட்டு போட்ட யாதவர் சமூக மக்கள், என்னை பொறுத்தவரை யாதவ் தான். சீமார் கோனாருன்னு சொல்லுவார், என்ன ஆயர்னு சொல்லுவார். நான் யாதவ் தான். நான் என் நிலைப்பாட்டில், நேஷனல் இன்டகிரேஷன் நிலைப்பாட்டில் நான் என்னைக்கு உறுதியாக இருந்து பேசக்கூடியவன் தான். பட் உண்மையாக பேசுவேன். அந்த கோனார் யாதவ் அந்த மக்கள் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க. சீமான் நம்ம இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணுறாரு, சீமானுக்கே ஓட்டு போடுவோங்கிற அந்த இதையும் சீமானுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இது நாக்பூர் ஆள், ஆர்எஸ்எஸ் ஆள், மோடிக்கு ஆளுன்னெல்லாம் வன்னியரசு போன்றவர்கள், சகோதரர் திருமாவளவனின் தளபதிகள் பேசுகிறது சீமானுக்கு லாபம் தான். 2026 தேர்தல் முடிவில் அது தெரியும். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபத்தில் தான் முடியும். இதை நான் வெளிப்படையாக சொல்கிறோம்னா தரவுகளோட ஆதாரத்தோடு சொல்கிறேன். நடுநிலையாளர்கள், நியாயமானவர்கள் நான் சொல்கிறது உண்மைன்னு புரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி என்னை திட்டலாமே தவிர தரவுகளோட என்னை யாரும் தர்க்க ரீதியாக நடந்த விஷயத்தில் வன்னியரசு உட்பட யாரும் மறுத்துட முடியாது. ரவிக்குமாரோ வன்னியரசோ டேட்டாவை கொடுப்பாங்கன்னா நான் சொன்ன தவறுன்னா அதை நான் ஏற்றுக்கிட தயாராக இருக்கிறேன். இதுவும் சீமானுக்கு பெரிய ஒரு புகழையும் பப்ளிசிட்டியும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அரசியல் நிலைப்பாடு சீமானுக்கு கொடுக்குது. குறிப்பாக அவர் விஜய் வளர்ந்தாலும் பரவாயில்ல, சீமான் வளரக்கூடாதுங்கிறதுல திருமாவளவனுக்கு ஒரு எண்ண ஓட்டம் பல பேட்டிகளில் அவருக்கு காட்டுது. அந்த பேட்டியெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். அது திருமாவளவனுக்கு எண்ண ஓட்டம், தன்னை அறியாமலே சீமான் வளரக்கூடாதுங்கிற அவருக்கு எண்ண ஓட்டம் தெளிவாகவே தெரியும். அது தப்பு இல்லை, அது அவருக்கு அப்படி அவர் கருத்து தெரிவிக்கிறாரு. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்போ பறையர் சமூக மக்கள் மத்தியில்
என்ன போகும்னா சீமான் தானே பஞ்சமர் நிலத்தை மீட்கணும்னு சொல்கிறாரு, வேறு எந்த தலைவர் சொல்கிறாரு? சீமான் தானே மேல்பாதி மங்கலத்தில் திரௌதியம்மன் கோயிலில் நானே போய் ஆலை நுழைவு பண்ணுவேன்னு சொன்னார், விஜயா சொன்னார், எடப்பாடி பழனிசாமியாக சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு எதிராக இருக்கதால ரவிக்குமார் சொன்னார். நான் பொய் சொல்லலை, ரவிக்குமார் ஆங்கில பத்திரிகையில் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். சகோதரர் ரவிக்குமார் அதை மறுக்க மாட்டார். சீமான் சொல்கிறாருங்கிறத சொல்கிறதுக்கு அவருக்கு கொமட்டும் கசக்கம், அது அவர் விருப்பம், அதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் உண்மையை தான் நம்ம அந்த இடத்துக்குள்ளே பதிவு பண்ணுறோம். இதெல்லாம் வெளி உலகத்துக்கு வருது. முப்பெரும் விழான்னு MC ராஜா, ஐதிதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாள் விழாவையும் சீமான் கொண்டாடத்தான் போகிறாரு. இன்னொன்று தந்தை பெரியார தமிழர்கள்னு சொல்ல மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கரை சொல்ல முடியுமான்னு திருமாவளவன் கேட்குறாரு. இது நான் முன்னாடியே தலித் அண்ணனும் சொல்லி நானே முன்னாடியே கேட்ட ஒரு கேள்வி தான். அதில் இன்னும் பல விஷயங்களை நான் அதில் பேசியிருப்பேன். இப்போ திருமாவளவன் கேட்குறாரு. இதற்கான பதிலை சீமான் முப்பெரும் விழாவில் சொல்லுவாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். எனிவே சீமானை எந்த முத்திரை குத்தியும் ஒரு பாட்டெல்லாம் அடைக்க முடியாது. பரவலாக அனைத்து சமூக மக்களின் ஆதரவையும் பெற்ற ஒரு தலைவர். இவர்கள் சீமானை பற்றி பேசுகிறது, சீமானை பற்றி விமர்சிப்பது, விஜய் சீமான் கம்பேரிசன் எல்லாம் சீமானுக்கு 2026 மிகப்பெரிய பலமாக வரும். அதனோட தாக்கம்தான் இன்னைக்கு இவரோட கல்லிறக்கும் இந்த போராட்டத்தை தொடர்பாக வாத பிரதிவாதங்களில் சீமானுக்கு ஆதரவு, சீமானுக்கு எதிர்ப்புன்னு வருது. அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறதுல சீமானுக்கு ஆதரவு, சீமானுக்கு எதிர்ப்புன்னு வருது. ஆதரவெல்லாம் வாக்கா மாறும். எதிர்ப்பவர்கள் வாக்களிக்காதவங்க தான், பிரச்சனையே இல்லை. சீமானை கில்லிங் சைலன்ஸ் பண்ணாமல், இக்னோர் பண்ணாமல், சீமானை முன்னெடுத்து அவரோட இஷ்யூகளை மக்கள் மத்தியில் கொண்டு வர்றது சீமானுக்கு பெரிய பலம். தொடர்ச்சியாக சீமான் எதுக்கக்கூடிய போராட்டங்கள், இந்த கல்லிறக்கம் போராட்டமாக இருக்கும், தமிழ் குடமுழுக்க வேண்டி, இப்போ அருந்ததியர் பட்டியல் வெளியேற்றம், இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் தேர்தல் காலத்தில் திமுக அதிமுக ரெண்டுத்துக்குமே எதிராக செயல்படக்கூடிய ஒன்றா இருக்குல்ல சார்? இவருக்கு அது ஒரு பெனிஃபிட்ஸ் தானே சரியா இருக்கும்? கண்டிப்பாக அதிமுக பலகீனப்படுத்தி எதிர்கால அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் சீமானி போகிறதுக்கான வழிவகை அது பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். பல்லர்களை தெளிவாக நேரத்துக்கு